ஹாய்! ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜூன் 4. ஸோ இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸை கடகடன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல்லேருந்து போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியா வந்து லெட்டர் ஆஃப் ரிக்வெஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார்மலாக ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட்க்கு கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு திங்கை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட்ன்றது ஒரு கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு ஃபார்மலாக டாக்குமெண்ட் வைஸாக ரெக்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த லெட்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட். ஸோ இதில் என்னென்னு பார்த்துலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இவங்க தான் இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. யார்கிட்டப்பா கொடுத்தீங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் அண்ட் டிசால்ட் ஏவியேஷன் கிட்ட. ஸோ எதுக்குப்பா இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்காண்டி வாங்க போகிறாங்க. அதுக்கு தான். சரி, அதுக்கு எவ்வளோ காசு கொடுத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா, 3.25 lakh crores கொடுத்து வந்து வாங்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை வாங்க போகிறோம்? 114 ரஃபேல் வந்து வாங்க போகிறோம். ஸோ இதில் 18 ரஃபேல் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து பறந்து வந்துடும். ஸோ அப்போ மற்ற 96. ஸோ 96க்கு என்ன கண்டிஷன்னா, இந்தியாவில் லோக்கல்லே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருப்பா தம்பி, பொருள் ஒன்றுது, ஆனால் அது ஏறத்தே வந்து செஞ்சு கொடுத்துறன்றது தான் இங்கே டீல். ஸோ அப்போ அது யார் கூட போட்டிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெஞ்சோட மேனுஃபேக்சரர், அதாவது ஃப்ரெஞ்சில் இந்த ஏர்க்ராஃப்டை மேனுஃபேக்சர் பண்ணுற டிஃபால்ட் ஏவியேஷன். ஸோ இவங்க ஒரு ஃப்ரெஞ்ச் மேனுஃபேக்சர், அவங்க கூட தான் இந்த டீல் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டென்ட் என்னென்னா, இந்தியா அப்பா எங்களுக்கு ஒரு 114 ரஃபேல் வேணும், ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க, அதில் 18 ரஃபேல் அப்படியே அனுப்பி விட்ருங்க, மிச்சம் 96 எங்கள் ஊர்லேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரைட்? சரி, இப்போ எதுக்கு நம்ம சடனாக ஒரு ரஃபேல் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மக்கிட்ட 42.5 ஃபைட்டர் ஸ்குவாட்ரான்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இப்போ இந்தியா கிட்ட எத்தனை இருக்குது அப்படின்னா 29 இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்டேஜை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுனும், எப்போ ஃபினான்ஷியல் இயர் 2026 to 2027 வந்துடணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த திங்கே. ஸோ அது என்ன ஸ்குவாட்ரான்னா என்ன அப்படின்னா, குரூப் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ், அதுதான் ஸ்குவாட்ரான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரஃபேல் ஜெட்ஸ் வந்து எப்போ இந்தியாவுக்கு வரும் அப்படின்னா 2028 வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்துடலாமா? ஸோ அடுத்து வந்து ஒரு மிஷன். ஸோ என்ன மிஷன் அப்படின்னா, மிஷன்ஸ் ஸ்னேஜோரி. ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மிஷனை வந்து க்ரியேட் பண்ணி அவங்க ஊரில் என்ன அழகாக நிறையா விளையுதோ அதை வந்து இன்னும் காப்பாற்றி அதை வச்சு ட்ரேட் வந்து பார்க்குறாங்க. ஸோ இது வரைக்கும் என்னென்ன ஸ்டேட் வந்து பார்த்துருந்தோம்? ஸோ மிசோரம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட மிஷன் மிசோரம்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதுபடி மிசோரம் வந்து ஜிஞ்சரை வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அண்ட் நாகாலாண்ட் வந்து காஃபி ஆஃப் நாகாலாண்ட் சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் வந்து மிசல் ஆஃப் அருணாச்சல் கிவின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரிபுரா என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மிஷன் குயின் பைனாப்பிள் அப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவங்க ஊரில் என்ன விளையுதோ அதை அவங்க நல்லா ப்ராசஸ் பண்ணி பக்காவாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களோட ஸ்டேட்டை வந்து அவங்க இன்னும் வந்து வெல்த்தியாக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் இந்த மிஷன் ஸ்னேஜோரி. ஸோ இதை வந்து எந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அசாம் சீஃப் மினிஸ்டர். ஓகே, ஸோ இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா. ஸோ இவங்க யாரே பார்த்தீங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜியனோட மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இவங்க யார் கூட சேர்ந்து இதை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அசாமோட சீஃப் மினிஸ்டர். அசாமோட சீஃப் மினிஸ்டர் யார்? ஹிமண்டா பிஸ்வா சர்மா. ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேர் வந்து மிஷன் ஸ்னேஜோரி. இதை எங்கே வச்சு இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, நியூ டெல்லியில். மாப்பிள்ளை என்னமோ அவர் தான், அவர் சட்டை என்னதுன்ற மாதிரி, மிஷன் என்னமோ அசாமுக்கு தான், அதை லான்ச் பண்ணது என்னமோ நியூ டெல்லியில். சரி, எத்தனை கோடிக்குப்பா? ஒன்றில் ஒரு 411 கோடிக்கு. எத்தனை வருஷம்? 3 வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க எந்த ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, முகா சில்க், கோல்டன் முகா சில்க் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இவங்க ஸ்டேட்டில் கிடைக்கிற, இவங்க ஸ்டேட்டுக்கே வந்து ஜிஐ டேக் வழங்கப்பட்ட முகா சில்க் அப்படின்றத தான் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேயா? ஜிஐ அத்தன்டிகேட்டட் முகா சில்க். ஸோ இந்த சில்க்ஸை வந்து தான் இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அஸ்ஸாமில் கிடைக்கிற முகா சில்க்ஸ்க்குன்னு ஒரு யூனிக்கான திங்ஸே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. சரி,
இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வழக்கம் போல தாங்க எப்போவும் வந்து அவங்க ஸ்டேட்டே வந்து கிளாஸ் சின்ன சின்ன குரூப்ஸாக வந்து பிரிப்பாங்க. இவங்க வந்து 8 கீ குரூப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தேவைப்படுறதுல வந்து இவங்களோட மிஷனை வந்து யார் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபார் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸு, ஸோ அதுக்கப்புறம் அசாமோட கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் சில்க் போர்டு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மிஷனை வந்து லீட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க என்ன டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா வருஷத்துக்கு 2000 கேஜி சில்க் முகா சில்க்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுல இருக்குது. ஸோ இதில் வந்து 80% ஆஃப் ட்ரேடட் முகா சில்க் வந்து டிஜிட்டல் ட்ரேசபிலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? 2 விஷயம் 2000 கேஜி வந்து இது பண்ண போகிறாங்க. ட்ரேசபிலிட்டி, டிஜிட்டல் ட்ரேசபிலிட்டி வந்து இந்த சில்க்ஸ்க்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து செய்கிறதுக்கு அவங்க ஸ்டேட்டை வந்து 8 ஏரியாஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன ஏரியா அப்படின்னா ஜொஹாட், சிவசாகர், லக்ஷ்மிபூர், தேமாஜி, திரிபுகார், தின்சுகியா, மஜுலி அண்ட் ஷால்குச்சி. ஸோ அப்படின்ற 8 பிளேஸஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது போயிடலாமா? பிஎம்ஆர்சி, பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஷேர் ஸ்கீம் 2026. ஸோ என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்ஜின்லேருந்து வெளிநாடுகளுக்கு போய் ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்தியன் ஆர்ஜின் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸாக, சயின்டிஸ்டாக, டெக்னாலஜிஸ்டாக, ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கள திரும்ப இந்தியாவிலே கூப்பிட்டு இந்தியாவிலே இன்னோவேஷன் பண்ணுங்கள், இந்தியாவிலே ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ அதாவது இந்தியாவோட ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் எக்கோசிஸ்டம்குள்ளே இந்தியன் ஆர்ஜினில் ஃபாரினில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட் எல்லாரையும் திரும்ப உள்ளே வாங்க அப்படி பிடிச்சி போடுறதுக்கு பேர் தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் மொத்தம் 13 ப்ரையாரிட்டி செக்டார்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் என்னென்ன வரும்? ஏஐ, அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், ஸ்பேஸு, பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி 13 பேர் இருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரெயின் ட்ரெயின் டு பிரெயின் கெயின். பிரெயின் ட்ரெயின்னா என்ன அப்படின்னா இங்கே உள்ள அறிவு ஜீவராசிங்க தான் வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால நம்ம கிட்ட இருக்க பிரெயின்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சாமா. இப்போ எல்லாரையும் திரும்ப உள்ளே கொண்டு வரதுனால பிரெயின் கெயின் ஆயிடுமாமா. அதுதான் அவங்களோட தீம். ஓகே, ஸோ இதை வந்து யாருப்பா இனாக்ரேட் பண்ணால் யார் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும்னு பார்த்தலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கீழே வரும். அவங்க யார் கீழே வருவாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 7 ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு அதை வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் மூலியமாக ஒரு கமிட்டி வந்து அவங்கள வந்து உள்ளே எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நிறையா என்ஆர்ஐ பீப்புள்ஸ் அண்ட் இந்தியன் ஆர்ஜின் பீப்புள்ஸ் வந்து பெரிய பெரிய திங்ஸில் இருக்கவங்க அப்ளிகேஷனை வந்து போடுவாங்க. ஸோ அதில் யாரெல்லாம் உள்ளே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது, ஒரு கமிட்டி இருக்குது. ஸோ அந்த கமிட்டியோட ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் கமிட்டியோட ஹெட்டு ப்ரொஃபஸர் அஜய் குமார் ஷூத். இவர் யார் அப்படின்னா பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் யார்? அஜய் குமார் ஷூட். ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? சண்டிகர். ஸோ சண்டிகரோட யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டேட்டா ஏஐ லேபாக வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்தியா ஏஐ டேட்டா லேபாக தான் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஏஐ டேட்டா லேபாக வந்து இந்தியாவில் வைக்கிறது. ஓகேவா? ஸோ இந்தியா ஏஐ டேட்டா லேபை வந்து எங்கே வைக்கிறாங்க? சண்டிகர் யூனிவர்சிட்டி. ஏன் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நிறையா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் அஜித்கார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்குது. திருப்பி இவங்கள தனியாக பண்ணிட்டாங்களன்னா இல்லை. ஸோ இவங்க வந்து இன்டெல் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் இதனால வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டெல் வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு செமஸ்டருக்கும். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து இண்டஸ்ட்ரி ரெடி அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இங்கே இருக்க கீ ப்ரோக்ராம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏ, டேட்டா சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ நம்ம பாஷினின்னு ஒருத்தவங்களை வந்து பேசுவோம் இல்லையா, டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன்.
ஸோ இவங்க வந்து எப்போவுமே ஏஐ வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வந்து மற்ற கொலாபரேஷன்ஸ் கூடலாம் மிங்கிள் பண்ணி அங்கே உள்ளவங்களுக்கு வந்து ஒரு இந்தியாவில் இருக்க 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸில் வந்து அவங்க வந்து லைக் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சேட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, இல்லைனா வாய்ஸ் பேஸ்டு ஏஐ வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னு. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி 2 வந்து பார்த்தோம். ஸோ ஒன்று வந்து சமாத்னி ஏஐ அப்படி சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் கூட வந்து எம்ஓஐ சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்தந்த ரீஜனில் இருக்கவங்க வந்து எப்போவுமே வந்து ஹையாக இருக்க விஷயங்களை வந்து அக்சஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை. ஸோ அதுக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ்லேயே பேசினா தான் ஈஸியாக முடியுன்றதுக்காண்டி இந்த டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் சமாதினி ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கிட்ட நம்ம பிரச்சனை சொல்லணும்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கிட்ட என்ன யாருக்கிட்ட மீன்ஸ் இட் டிசன்ட் மீன் அ பர்சன். ஸோ எந்த போஸ்டிங்கில் உங்கள்கிட்ட போய் நம்ம மீட் பண்ணணும் அரசு என்ன பண்ணணுன்றதை நம்ம கிட்ட சொல்லும். ஸோ இது வந்து டிஐபி அவங்களுக்கு வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து யூனோ இன்வெஸ்ட் பண்ணுற பீப்புள்ஸுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த டிஜிட்டல் பாஷினி டிவிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு களத்தில் இறங்கிட்டாங்க. என்ன ஒரு சேலஞ்சே தரோம், இந்தா என்னோட சோர்ஸ் பேஸ் ஓப்பன் சோர்ஸாக இதை வச்சுட்டு இதை வச்சு நீ என்ன டெவலப் பண்ணுவியோ பண்ணிக்க அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்சுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஒய்மோ இன்னோவேஷன் சேலஞ்ச். இதை பண்ணுறது யாருங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன். இவங்க யார் கூட சேர்ந்துப்பா இதை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஏஐ அண்ட் கல்பா இம்பேக்ட் கூட சேர்ந்து தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸு, ரிசர்ச்சர்ஸு, டெவலப்பர்ஸு, ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்தா என் ஓப்பன் சோர்ஸு வச்சுக்கோ, ஸோ இதை வச்சு நீ வந்து மல்டிலிங்குவலான ஒரு எட்ஜ் ஏஐ சொல்யூஷன்ஸை நீ வந்து கொண்டு வா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா போகிற எல்லாருக்குமே கொடுத்துருவாங்களா ஓப்பன் சோர்ஸ் வந்து? அப்படிலாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஓப்பன் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து 20 டீம்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 20 பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுனோ சூத்ரா பிளாட்ஃபார்ம் அப்படி சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதுதான் இவங்களோட பேஸ் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை கொடுக்கலாம். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த பிளாட்ஃபார்மில் இருந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து வின்னிங் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 80 லட்சம். ஓகேவா? ஸோ இதில் வந்து கிரியேட் பண்ணி டிப்ளாய் பண்ணணும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் எதில் வேணாலும். ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது ஒரு ரிப்போர்ட் சைட் 2026 ரிப்போர்ட். ஸோ சைட்னா என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் இந்தியா டிஜிட்டல் எக்கனாமி 2026. ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்கு, ஸோ எஸ்பெஷலி இந்தியாவோட டிஜிட்டல் எக்கனாமி எப்படி இருக்குன்றத சொல்கிற ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ இதை யார்ப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ICRIERோட ப்ராப்பர் சென்டர் ஃபார் இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் எக்கனாமி ஐபி சைடு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ICIRIER ஸோ இவங்க யார் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து இந்தியாவில் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மோஸ்ட் டிஜிட்டலைஸ்டு எக்கனாமியில் வந்து இதுக்கு முன்னாடி 8வது பிளேஸில் இருந்துச்சு. அங்கேருந்து இப்போ ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக 5வது பிளேஸுக்கு வந்து நம்ம போயிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ஸ்டாண்டலோன் ஏஐ பெர்ஃபார்மன்ஸில் வந்து நம்ம வந்து 4வது பிளேஸில் இருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டலோன் ஏஐ பெர்ஃபார்மன்ஸில் நம்ம எத்தனாவது பிளேஸு? 4வது பிளேஸு. ஸோ அப்போ நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க? 3 பேர், USA, சைனா அண்ட் சிங்கப்பூர் இருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து பயங்கரமான ஒரு டிஜிட்டல் மொமெண்டம்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த நேஷனை வந்து டிஜிட்டலோட டெலிவரி ரேட் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா $328 பில்லியன். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஐ டேலண்ட் பூலில் வந்து இந்தியா வந்து 2nd பிளேஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் சொல்லிடலாமா? டிஜிட்டல் எக்கனாமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5வது இடத்துல இருக்கும். ஸ்டாண்டலோன் ஏஐ பெர்ஃபார்மன்ஸில் 4வது இடத்துல இருக்கும். அண்ட் ஏஐ டேலண்ட் பூலில் 2nd பிளேஸில் இருக்கும். ஸோ மொத்தமாக குளோபல் லெவலில் ஏஐ யூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் 19.9% நம்ம தான். ஓகேவா? சரி, இதை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணால் சரிதான். ரைட். ஸோ அதுக்கப்புறம் பாரத் பே ஃப்ளெக்ஸ். ஸோ பாரத் பே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா
எஸ் பேங்க் கூட சேர்ந்துட்டு பாரத் பே ஃப்ளெக்ஸ்ன்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லாக. ஸோ இது என்ன அப்படின்னா, நீ தனியாக கிரெடிட் கார்டுன்னு வாங்கி ஏன் வந்து நீ வந்து கிரெடிட் யூஸ் பண்ணுற, யூபிஐலே வச்சுக்கோ அப்படின்றது தான் இது. ஸோ இது என்ன அப்படின்னா, கிரெடிட் ஆன் யூபே. உங்ககிட்ட ஒரு ஓகேயா, உங்ககிட்டன்னு சொல்ல வேண்டாம், என்கிட்டனே நான் சொல்கிறேன். என்கிட்ட இப்போ என்னோட பேங்க்கில் கைண்ட் ஆஃப் 1 ரூபி தான் இருக்குது. ஓகே, புரியுது. நீங்கள் வந்து இது வந்து நெகட்டிவ் பேலன்ஸ்லாம் வரும், ஃபைன்லாம் போட்டுருவாங்க, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லுவீங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரைட். ஸோ 1 ரூபி தான் இருக்குது. நான் இப்போ ஒரு 100 ருபீஸ்க்குள்ள ஒரு பொருள் வாங்க போகிறேன். ஆர்எல்ஸ் 10 ருபீஸ்க்குள்ள ஒரு பொருள்னே வச்சுக்கலாமே. 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போகிறேன். 1 ரூபா வச்சு நான் 10 ரூபாய்க்கு பே பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் நோ. ஸோ பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்காண்டி தான் இந்த பாரத் பே வந்து பாரத் பே ஃப்ளெக்ஸ்ன்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீ பண்ணிக்கோ, 10 ரூபாயா பொருள் வாங்கிக்கோ, பொறுமையாக எனக்கு கொடு, பேனா செட்டில் லேட்டர். ஸோ இதுதான் அவங்களோட திங். ஸோ இவங்களோட தீம் என்ன அப்படின்னா, பே நவ் செட்டில் லேட்டர். ஸோ இதுவும் வந்து ஒரு கிரெடிட் கார்டு மாதிரியே ஒர்க் ஆகிற திங் தான். ஆனால் இது யூபிஐலே அந்த இது ஒர்க் ஆகும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 45 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாமா, அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ இது வந்து எதுலலாம் ஒர்க் ஆகும், கியூஆரில் ஒர்க் ஆகும், யூபிஐ பேமெண்ட் ஃப்ளோவில் ஒர்க் ஆகும், ஷாப்ஸில், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸில், பில் பேமெண்ட்டில், மொபைல் ரீசார்ஜில், எல்லா டெய்லி ஸ்பெண்டிங்லேயுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ இதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணணும். என்ன அப்படின்னா வந்து கேஒய்சியை பக்காவாக வந்து அப்டேட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்டேட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார், பாரத் பே ஃப்ளெக்ஸ் யார் கூட சேர்ந்து, யூபிஐ கூட சேர்ந்து 45 நாள் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ரீபேமெண்ட்டே நான் ஆப்ஷனலாக பண்ணிக்கலாம். ஒன்று ஒரே சிங்கிள் பேமெண்ட்டாக வந்து நான் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பேமெண்ட்டை வந்து ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இஎம்ஐயாக வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவோட யூபிஐ வந்து கம்போடியாலேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கு தான் இந்த திங்கை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து கம்போடியாலையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை யார் வழியாக பண்ணுறாங்க அப்படின்னா, கம்போடியாவோட கேஹெச்கியூஆர் வழியாக பண்ணுறாங்க. ஸோ கேஹெச்கியூஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கம்போடியாவில் இருக்கக்கூடிய ஒரு திங். ஸோ இப்போ இந்தியாவில் சொல்கிறோம் இல்லையா யூபிஐ, அந்த மாதிரி கிமர். ஸோ கேஹெச்எம்இஆர், கிமர் குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு தான் இந்த கேஹெச்கியூஆர். ஓகேவா. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா, என்பிசிஐ, நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்போடியாவோட அக்லிடா பேங்கோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களும் இவங்களும் சேர்த்து இதை வந்து அஃபிஷியலி வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன காரிடாரில் பண்ணாங்க அப்படின்னா, பினாம் ஃபென் அப்படின்னுன்ற ஒரு கம்போடியா காரிடாரில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரி, எதுக்குப்பா இவ்வளோ பண்ணணும்? அதுக்கு முதல்ல இவன்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அசோசியேஷன் ஆஃப் கம்போடியன் லோக்கல் எக்கனாமி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் பேங்க். ஓகே ஃபைன். இன்றைக்கி நிறையா வந்து அப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கண்டென்ட் என்னென்னா, யூபிஐ வந்து கம்போடியாவில் இருக்க அல்ஸ்லிடா பேங்க் கிட்ட பேசி, தம்பி நம்ம 2 பேரும் சேர்ந்து உன்னோட அந்த கிமர் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் வழியாக நான் யூபிஐ யூஸ் பண்ணிக்கிறேனே, அதனால் என்ன யூஸ் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து யாராவது கம்போடியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் யூபிஐலேருந்தே அவனுக்கு பே பண்ணிக்கலாம், அவ்வளோதான் யூஸ். ஓகேவா. ஸோ இதனால் இந்தியன் பீப்புள்ஸ் அங்கே போய் இந்தியாவில் இருக்க யூபிஐயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குன்னு நீங்கள் தனியாக டிஜிட்டலாக பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் காசை ட்ரான்சாக்ஷன் பண்ணி அதில் ஒரு யூபிஐ கிரியேட் அதெல்லாம் தேவையில்லை. இந்தியாவில் இருக்கிறத வச்சு நீங்கள் கம்போடியாலையும் பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது. ஓகேவா. ஓகே, இதுதான் வந்து இப்போதைக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க, ரைட். ஸோ இதில் வந்து எத்தனை அவுட்லெட்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 4.5 மில்லியன் மெர்ச்சன்ட் அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ அதில் எதுலனாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் இது கிராஸ் பார்டரும் கூட, அவங்களும் உங்களுக்கு வந்து பே பண்ணிக்கலாம். நான் ஏன் கம்போடியா போகணுன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம போகிறோமோ இல்லையோ, ஆல்ரெடி அங்கே இருக்க இல்லை அங்கே போயிட்டு வர இந்தியன்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, கேஷ் டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்ணும். அதுக்காண்டி நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். சரி, இதை யார் யார் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா சைட்லேருந்து ஆர்பிஐயோட சீனியர் அஃபிஷியல் அவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது இது அவங்க சைட்லேருந்து வந்து இதை வந்து யாரெல்லாம் இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, இதோட ஃபஸ்ட்டு பேஜை வந்து அவங்க சைட்லேருந்து கம்போடியாவிலேருந்து அந்த பேங்க்கில் உள்ளவங்க வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ யார் யார் எங்கே வச்சு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதோட ஃபஸ்ட்டு பேஸை தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்போடியாவில்
ஃபென் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, கவர்னராக நேஷனல் பேங்க் ஆஃப் கம்போடியாவோட நேஷனல் பேங்க்கோட கவர்னர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெச்இ டாக்டர் ஷியாச்செரி. ஓகேவா? ஸோ அவர் தான் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்பிஐயும் கூட இருந்திருக்காங்க. சரி, இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை, வேறு எங்கெங்கெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இது போக நம்ம நிறையா கண்ட்ரீஸில் வச்சுருக்கோம். ஸோ எந்தெந்த கண்ட்ரி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, பூட்டானில் நம்ம யூபிஐ ஒர்க் ஆகும், ஃப்ரான்ஸு, மொரீஷியஸ், நேபாள், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கட்டார். ஸோ இப்போ கம்போடியா. ஸோ இத்தனை கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவோட யூபிஐயே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் எம்ஓயு சைன் பண்ணி எல்லாத்தையும் ஆப்ரேஷன் கொண்டு வந்துட்டாங்க இப்போதைக்கு கட்டார். ஸோ அடுத்து மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட மஜரானா 2 அப்படின்ற செகண்ட் ஜென்ரேஷன் டோபாலஜிக்கல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்பை வந்து அவங்க டெவலப் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி மொஜோரா 1 வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட 2 வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ மொஜோரா 1 வந்து அவங்க இதுக்கு முன்னாடி 2025 வந்து டெவலப் பண்ணாங்க. இப்போ மொஜோரா 2 மஜோரனா 2 வந்து இப்போ 2026 வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அஜென்டிக் ஏஐ. ஓகேவா? ஸோ இந்த திங்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து எப்போக்குள்ளே போகும் அப்படின்னா 2029 வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸே வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க இந்த சிப்ஸ் வச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏபிசிஎன்எஃப். ஸோ என்ன அப்படின்னா, ஆந்திர பிரதேஷோட கம்யூனிட்டி மேனேஜ்டு நேச்சுரல் ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆந்திர பிரதேஷோட ஒரு திங். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2026 ஃபுட் பிளானட் ப்ரைஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை யார் வந்து ப்ரெசென்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்வீடனோட கர்ட் பெர்க்ஃபோர்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து இந்த ப்ரைஸை வந்து கொடுக்குது. எங்கே வச்சு கொடுத்தது அப்படின்னா, பேஸ்டர்ட் ஸ்வீடனில் வச்சு கொடுத்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ப்ரைஸ் அவார்டு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, $1.5 மில்லியன் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது போக இவங்க கூட ஃபைனலிஸ்ட் ஆனவங்களுக்கும் வந்து $150,000 வந்து ப்ரைஸாக கிடைக்கும். ஸோ அது வந்து யூஎஸோட கான்சியஸ் கிச்சன், நெதர்லாண்ட்ஸோட நோபாம் இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் யூஎஸோட ஷவானா இன்ஸ்டியூட் 3 பேர் தான் இவங்க கூட ஃபைனல் வரைக்கும் போனாங்க. வின் பண்ணது நம்மளோட ஆந்திர பிரதேஷ் கம்யூனிட்டி மேனேஜர் நேஷனல் ஃபார்ம் ப்ரோக்ராம் தான். ஸோ இது யார் கீழே வரும் அப்படின்னா, ஏபி கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ இவங்க என்ன அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கே எப்படி பண்ணணும், விவசாயத்தை என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 1000 நாமினிஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸை அடிச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கெமிக்கல் இன்புட்ஸ் போடுற ஃபார்மர்ஸை வந்து நேச்சுரலாகவே ஃபார்மர் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க. ஸோ எத்தனை ஃபார்மர்ஸ் இது வரைக்கும் மாற்றிருக்காங்க அப்படின்னா 1.8 மில்லியன் ஃபார்மர்ஸை வந்து மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது போக இவங்க இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, ஜாம்பியா அப்படின்ற கண்ட்ரீஸ்லையும். ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 20 ஸ்டேட்ஸையும் இவங்க அடாப்ட் பண்ணி அங்கே உள்ள ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரசிடென்ட் எலெக்ஷன் என்னது, யுனைடெட் நேஷன்ஸோட ஜென்ரல் அசம்பிளியோட பிரசிடென்ட் எலெக்ஷன். ஸோ எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, அதோட 81வது செஷனில் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து அவங்களோட 81வது பிரசிடெண்ட்டை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷோட ஃபாரின் மினிஸ்டரான கலிலூர் ரஹ்மான் தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் வச்சு பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ சேர்மன் அப்பாயிண்டட். சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இவங்களோட புது சேர்மனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரசாத் சீதாராம் லாக்ஹாடி அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அப்பாயிண்ட் பண்ணது யார் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் அ கேபினெட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னா, ராகுல் சிங்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா, இப்போது சிபிஎஸ்சியில் போயிட்டுருக்க டிஜிட்டல் ஆன் ஸ்க்ரீன் மார்க்கிங்கில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ பயங்கரமான கான்ட்ரவர்சி, அதனால் இப்போ வந்து இதை மாற்றிட்டாங்க. ஓகே ரைட்?
ஸோ அதுக்கப்புறம் டிஆர்டிஓ. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கூட சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மிசைல் டெஸ்ட்டை முடிச்சிருக்காங்க. என்ன மிசைல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ருத்ரா M2 ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல். இது ஒரு ஏர்பார்ன் பிளாட்ஃபார்ம். ஸோ எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா, இன்டகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச் ஒடிஷா இருக்க சண்டிப்பூரில் வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது எந்த ஜெட்டில் வச்சு பண்ணாங்க அப்படின்னா, Su-30 Mk-1 ஃபைட்டர் ஜெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏஷியன் அண்டர் 20 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்தியா வந்து எத்தனாவது ப்ளேஸில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஓவராலாக செகண்ட் ப்ளேஸில் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் சைனாவில் ஹாங்காங்கில் வந்து நடந்திருக்கு. ஸோ எந்த கிரவுண்டில் அப்படின்னா, காய் தாக் யூத் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்தியா மொத்தம் 19 மெடல் அடித்து செகண்ட் ப்ளேஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து 10 கோல்டு மெடலு, 5 சில்வரு, 4 பிரான்ஸு. ஓகேவா? ஸோ மொத்தம் 45 ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து டாப் யார் அப்படின்னா சைனா தான். ஸோ மொத்தம் 18 மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 5 கோல்டு, 5 சில்வரு, 8 பிரான்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஓகேவா? சாரி. இது வந்து ஜப்பானோடது, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது சைனா. ஸோ அவங்க மொத்தம் 25 மெடல் அடிச்சிருக்காங்க. ஸோ 14 கோல்டு, 9 சில்வர், 2 பிரான்ஸு. ஸோ செகண்ட் ப்ளேஸில் இந்தியா 19 மெடலு, 10 கோல்டு, 5 சில்வர், 4 பிரான்ஸ். ஸோ தேர்டு ப்ளேஸில் தான் யார் இருக்காங்க அப்படின்னா ஜப்பான். ஸோ அவங்க தான் மொத்தம் 18 மெடலு, 5 கோல்டு, 5 சில்வர், 8 பிரான்ஸ் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஒரு ஃப்ளோவில் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ அடுத்து ஜூன் 3 என்ன முக்கியமான நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு பைசைக்கிள் டே. ஸோ இவங்களோட தீம் என்னன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கிளிங் ஃபார் அ க்ரீனர் ஃப்யூச்சர் அப்படின்றது தான் இவங்களோட தீம். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடோட சிஎம், ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதாப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலைஞர் க்ரீன் எனர்ஜி எக்கோ சிஸ்டம் ஸ்கீம். ஸோ இது வந்து என்ன கான்க்ளேவில் வரும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் கான்க்ளேவில் வச்சு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கான்க்ளேவ் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பேசுறது, இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக எல்லாரும் சேர்ந்து பேசுகிற இடத்துல இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே வச்சு அப்படின்னா சென்னை, தமிழ்நாட்டில் வச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஃபார்மல் அக்ரிமெண்ட் வித் ஜாயிண்ட் கன்சர்டேரியமான ப்ரைவேட் க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ். ஸோ அதில் என்ன அப்படின்னா, க்ரீன் எனர்ஜியே வந்து ப்ரைவேட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டார் டிஸ்ட்ரிபியூட்டிங் யூனிட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறவன் வந்து ப்ரைவேட்டாக இருப்பான், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவன் வந்து பப்ளிக் செக்டாராக இருக்கும். இது வந்து க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு. ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீகார்பனைசிங் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் அ சஸ்டைனபிள் ஃப்யூச்சர். ஸோ இது வந்து இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸை இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 8th சென்ச்சுரியை சேர்ந்த ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸை வந்து எங்கள் ராஜஸ்தானில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் இருக்க ஜலவார் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ஈராவாக இருக்கும் அப்படின்னா, ஜுர்ஹாரா பிரத்திஹாரா ஈராவை சேர்ந்ததாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 8th சென்ச்சுரியை சேர்ந்த பொருட்களாக வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, பியூட்டிஃபுல்லி ப்ரிசர்வ்டு மோனோலித்திக் ஸ்டாண்ட்ஸ்டோன் ஸ்கல்ப்சர். ஸோ ஒரே கல்லினால் செய்யப்பட்ட ஸ்டாண்ட்ஸ்டோன் ஸ்கல்ப்சரை தான் இவங்க வந்து அனர்த் பண்ணியிருக்காங்க, அதாவது தோண்டி எடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டிஎன்பிசி பிட்ஸ் வந்து பார்த்துடலாமா? ஓகே. தமிழ்நாடோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிலம் ஒரு நொடியில் அப்படின்னு ஒரு திங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்களோட ஸ்டேட் மீட்டிங் சென்னையில் நடந்தப்போ வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. லேண்ட் இன் அ செகண்ட் அப்படின்னா, லேண்டை ஒரு செகண்டில் அப்படிலாம் இல்லை. லேண்டோட பத்திரத்தை பட்டா சிட்டாலாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தாலுகா ஆஃபீஸ் போய் வாங்கணும். இனிமேல் அப்போல்லாம் போக தேவையில்லை. நீங்கள் வந்து உடனே வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலி சைன்ட் அண்ட் லீகலி வேலிட் காப்பீஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அது டிஜிட்டலி சைன்டாகவும் லீகலி வேலிட் காப்பீஸாகவும் அது இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது டிஜிட்டலி சைன்டாக இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் அது இருக்கும். அதை யார் சொல்லியிருக்கா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்.
ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னா நிலம் ஒரு நொடியில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆர்கியாலஜி ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் நாங்கள் கீழடி சைட்ஸை வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்மல் கிளியரன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நாங்கள் இன்னும் வந்து நிறையா வந்து தோண்டி எடுப்போம், நிறையா விஷயங்களை கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக அழகாக கதையாக பேசி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவு டெய்லி வீடியோ போட்டுறேன். ஓகே, பை காய்ஸ். இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.